ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அந்த எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன vlog அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு தாய்லாந்து போயிருந்தேன். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து தாய்லாந்து தாங்க போகிறோம். இந்த ட்ரிப்பு எதுக்காக போனோம் அப்படின்னா, என்னோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் இந்த ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு எனக்காகவே போனது தான் இந்த ட்ரிப்பு. சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் தாய்லாந்து வந்து லேண்ட் ஆயாச்சு. புக்கெட் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். புக்கெட்லேருந்து பட்டாங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து பட்டாங் போயிருக்கோம். பட்டாங் பீச் பக்கத்துலேயே வந்துட்டு எங்களோட ரூம் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பீச் பக்கத்துலேங்க சரியான வியூவு, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அங்கே கீழே ரிசப்ஷனில் இருக்கோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போது தாய்லாண்டுக்கு வந்துட்டு இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. 2015 வந்து நாங்கள் போயிருந்தோம் என்னோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து தாய்லாந்து போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 days முன்னாடி தான் வந்து தெரியும். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா 5 star ஹோட்டல்லாம் இல்லை, இது வந்து ஒரு 4 star ஹோட்டல் தான் இது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ரூம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சும்மா வந்து இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சேன். இப்போ வந்துட்டு இதை வீடியோவாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, நம்ம ட்ராவல் பண்ணது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட் ஆகி ஒரு 8 o'clock இருக்கோம். பட்டாங் பீச் தான் இது. இப்போ நாங்கள் பட்டாங் பீச்சுக்கு தான் போகிறோம். எங்களோட ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 meters தான் வந்து பட்டாங் பீச்சு. இதுதான் வந்துட்டு பட்டாங் பீச்சோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம வந்து பீச்சுக்கு போகணும். இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எல்லா கடையுமே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இங்கே தான் பாரு பப்பு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் தாங்க. இங்கே தான் வந்துட்டு நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணணும், இல்லை வந்துட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இங்கே இந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் சைடு எல்லாத்துக்குமே போகணும். ரெஸ்டாரண்ட்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள். தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த பட்டாங்க்கு தான் வருவாங்க. புக்கெட்லேருந்து பட்டாங் பீச்சுக்கு தான் எல்லாருமே வருவாங்க டூரிஸ்ட்டு. இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தாங்க, ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். எல்லோரும் வந்துட்டு டூரிஸ்ட் தான் இருப்பாங்க. இங்கே வந்துட்டு 6 o'clock மேலே வந்து தான் வந்து நிறைய மக்கள் கூட்டம் வரும். அது நான் சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இந்த பட்டாங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இதோட 2 days அப்புறமா வந்து தான் திருப்பி ஒரு நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு 2 daysக்கு வந்து ஒரு ஐலாண்டுக்கு போய் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஐலாண்டோட vlog வந்து சீக்கிரமாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாம். நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதோடு அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிடல. இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து க்ராஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே இருக்கும். இங்கே வந்துட்டு நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பூச்சி புழு கரப்பாம்பூச்சி என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டான பூச்சி புழுலாம் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. அது எல்லாமே வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அவங்க அலோவ் பண்ணல அந்த ஷாப்பில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்களோட டின்னர். இது அதெல்லாம் கிடையாது, நூடுல்ஸ் தான். இதுதான் அந்த பூச்சி புழு எல்லாமே. பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருந்ததுங்க. அங்கே வந்துட்டு பாம்பு கறியெல்லாம் கூட வந்து சாப்பிட்றாங்க. அந்த ஷாப் பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக போனதுனால க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லைனா நான் வந்துட்டு மலைப்பாம்பு சாப்பிட்டதையும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காமிச்சிருப்பேன். அது வந்து மிஸ் பண்ணிட்டோம். பார்ட் 2 vlogல பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலை கறி சாப்பிட்டேன். அந்த ஃபோட்டோவும் இருக்குது, அந்த வீடியோவும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணணும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய பூச்சி மாதிரி இருந்தது. இது வந்து பக்கத்தில் அங்கே ஒரு மாலு. அந்த மாலில் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி குட்டி குட்டி பைனாப்பிள்லாம் இருந்தது. மாம்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே தாய்லாண்டில் பைனாப்பிள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுற டெக்கரேட்டிவ் திங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து உடன் திங்ஸ்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு தாய்லாண்டில். அவங்க எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் கையிலே தான் வந்து பண்ணுறாங்க. தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்களே பண்ணுறதுனால பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா குட்டி விளாக் தான். ஏன்னா இது நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனது. நெக்ஸ்ட்டு விளாக் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். இது வந்துட்டு டே 2 மார்னிங். இது நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. என்னோடய பர்த்டே வந்து இன்றைக்கி நைட்டு தான். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து 2 டேஸ் வந்து ஒரு ஐலாண்டில் போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 600 பீப்புள் போகிற மாதிரி ஒரு பெரிய ஃபெரி தான் இது. அதில் தான் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். பட்டாங்லேருந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகும் அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு. நாங்கள் 2 பேரும் இப்போ ஃபெரியில் தான் வந்து போயிட்டுருக்கோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு பெரிய போட்டில் இது மாதிரி கடலுக்கு நடுவில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா வந்துட்டு எங்கேயுமே எந்த மலை எதுவுமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் கடலாகவே இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் த்ரில்லிங்காகவும் இருந்தது இந்த ட்ரிப்பு. எங்கள் 2 பேருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக ரொம்ப ஜாலியாக இருந்தது. இங்கே வந்துட்டு இந்த ஃபெரி போட்டில் வந்து உள்ளேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடலாம். நாங்கள் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் 2 பேரும். இந்த ஃபெரியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து டெரஸ் ஏரியாலாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தாய்லாண்டு ட்ரிப்பை வந்து எங்கள் லைஃப்பில் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா அனிமல்ஸும் பிடிக்கும். இந்த தாய்லாண்டு ட்ரிப்பில் வந்துட்டு நான் டைகர் கிங்டம் போயிருந்தேன். அங்கே வந்து டைகர் கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு 40 மினிட்ஸ். அது வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த வீடியோவே நான் வந்து தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் பீச்சு. செமையாக இருந்தது. லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு அந்த விலாகை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதனால நம்ம சேனலில் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய vlog வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம சேனல் வந்துட்டு ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் தான். அதனால வெயிட் பண்ணி பாருங்கள். டாடா பை பை.